அறிவின் அருளாகிய விநாயகர், வீரத்தின் வல்லமையாய் முருகன், பக்தியின் பெருமை கொண்ட ஐயப்பன், மூவரும் உடன்பிறப்புகளா சங்கமிக்கும் காட்சி தான் இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க. இப்படி ஒரு அற்புதமான காட்சி எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை ஐயாசாமி தெருவுல தாங்க. அதாவது விநாயகர் பெருமான், முருகன், ஐயப்பன் சொல்லிட்டு மூணு பேருமே ரொம்ப அற்புதமா ஜெகஜோதியா காட்சி அளிக்கிறாங்க. நீங்க குடியாத்தம் மற்றும் வேலூர் சுற்று வட்டார பக்கத்துல இருந்தா இப்படி ஒரு அற்புதமான காட்சியை வந்து கண்டுகளிங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்போ வந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம், அதை தொடர்ந்து விநாயகர், இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற விநாயகர், முருகர், ஐயப்பருக்கு வந்து கண் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்று இப்பொழுது தீபாராதனைகள் நடைபெற்று அன்னதானமும் நடைபெறுது. இங்கே இந்த முறை வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம விநாயகர் சிலை எப்பவும் போல் வந்து பிரம்மாண்டமாக வந்து இங்கே வந்து காட்சியளிக்கிறாரு. அவர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூடவே அவருடைய தம்பியாக இருக்கிற முருகரும் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப விசேஷமாக கையில் கிளியோட மீனாட்சி அம்மனுக்கு வந்து எப்படி கையில் கிளி இருக்குமோ அது மாதிரி முருகருக்கும் கையில் அம்மா கிட்ட இருந்து கிளி வாங்கிட்டு வந்த மாதிரி கிளியோடு இருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப விசேஷமான ஐயப்பரும் வந்து இங்கே வந்து இது பண்ணி 2 பிரம்மச்சாரியும் ஒரு சம்சாரியும் இங்கே இருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி விழாவை மட்டும் இல்லாமல் நிறைய ரத்த தான முகாம்கள், இதை தொடர்ந்து ரத்த தான முகாம்கள், அன்னதானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இது வந்து மென்மேலும் தொடர எல்லார் சார்பாகவும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.